அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எப்படி கட் பண்ணணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கிளாத் வந்து மெயின் கிளாத்தையும் வச்சுட்டு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன கிளாத்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். 3 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, நெக்கு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணி அந்த லைன்லேயே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்படி தையல் போட்டுக்கிட்டே வந்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா துணி வச்சோம் இல்லையா, அந்த துணிங்களை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து அடுத்தது 1/4 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுங்க, ஓகேங்களா? தையல் போட்ட இடத்துக்கிட்ட போயிடாமல் 1/4 இன்ச்சு கேப்பில் விட்டு அந்த வளைவு வருது பாருங்கள், அந்த இடத்துல சின்ன சின்னதாக வெட்டி விட்டுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு டேர்ன் பண்ணியில் வளையிறப்போ உங்களுக்கு வளைவு அது வந்து நல்லா கொடுக்கும், அழகாக இருக்கும், ஓகேங்களா? அதை வந்து திருப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த கார்னர்லேயே ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஓரத்துலேயே நம்ம இப்போ தையல் போட்டுக்கிட்டே வரோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நடுவில் சில இது வந்து குறிப்பு மாதிரி சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஏதாவது டிப்ஸுகள்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக்கில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ ஷோல்டரில் இருந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஷோல்டரில் இருந்து அப்படியே அந்த கை வளைவு வருது இல்லையா, ஆம் ஹோல் சைடு, அந்த சைடு அப்படியே நம்ம ஒரே மாதிரி 2 துணியும் சேர்த்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரோம். அதுலேயும் வந்து இப்போ தையல் போடுறப்போ மெயின் கிளாத் இருக்குது இல்லையா, அது எதுவும் நடுவில் சுருக்கம் இருக்கா இல்லை லைனிங்கில் சுருக்கம் இருக்கான்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் தையல் போடுங்க. அப்படி இல்லாமல் நடுவில் கொஞ்சம் சுருக்கம் இருந்து நம்ம தையல் போட்டோம்னா துணி வந்து முன்னாடி மெயின் கிளாத்து லூஸ் கொடுக்கும், லைனிங் கிளாத்து உள்ளே ஃபிட்டாக தெரியும், ஓகேங்களா? அதனால் சுருக்கங்கள் இல்லாமல் செக் பண்ணி கரெக்டாக பார்த்து 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு வாங்க. லாஸ்ட்டில் எண்டில் அந்த லைனிங் முடிகிறப்போ மடித்து நம்ம அந்த சைடில் தைப்போம்ல, அந்த மடிப்பு எவ்வளோ தேவையோ மடித்து அதில் லாஸ்ட்டில் ஒரு எண்ட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? போட்டுட்டதுக்கப்புறமா அப்படியே இப்போ பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து வந்தோம். இப்போ பாருங்கள், அந்த கீழ் சைட்லேருந்து நம்ம இப்போ மேலே வர போகிறோம், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்னஸாக கரெக்டாக ஈவனாக துணிங்களெல்லாம் இழுத்து விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம்ல லைனிங், அந்த ஃபோல்டிங்கில் இருந்து இப்போ நம்ம அப்படியே கொண்டு வந்து ஷோல்டரில் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து லைனிங்கில் இருந்து நம்ம அப்படியே மேலே கொண்டு வந்து இப்போ தான் ஆம் ஹோல் சைடு இப்போ வரும், ஓகேங்களா? வந்து இப்போ ஷோல்டரில் கொண்டு வந்து முடிக்கிறோம், ஓகேவா? இப்போ இப்படி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம விட்டு தானே கட் பண்ணியிருந்தோம், மெயின் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருந்தோம். நம்மளுக்கு லைனிங் தான் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட், ஓகேங்களா? லைனிங்கில் டச் பண்ணிடாத அளவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் எடுத்துடலாம், ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஆப்போசிட்லேயும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்துருங்க, ஓகேங்களா? எடுத்துட்டதுக்கு அப்புறமா அடுத்து அதே மாதிரியே இன்னொரு பார்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதே மாதிரியே நெக்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கில் ஒரு துணி வச்சு தையலை போட்டு நீங்கள் வந்து அதே மாதிரியே வளைவை கொடுத்து தையல் இப்போ இதை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நீங்கள் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன்னொரு பீஸ்லேயும் அதே மாதிரியே நெக்கில் வந்து அதில் நம்ம மேலே வந்து திருப்பிட்டதுக்கு அப்புறமா நெக்கில் அதுக்கு மேலே எட்ஜில் ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அதை போடுறோம். போட்டுட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரியே சுற்றி ஓரத்துலேயும் 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரும், ஓகேங்களா? தையல் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா அடுத்து 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், தையல் சுற்றி போட்டுட்டோம். இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக இப்போ பாருங்கள், இப்போ 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மெயின் கிளாத்து
மேலே பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா, அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். பின்னாடி திருப்பாமல் மெயினாகவே இருக்கணும். பாருங்கள், இப்போ மேல் சைடே தான் நான் தையல் போடுறேன். ஓகேங்களா, புரியுதுங்களா? மேலேயே பாருங்கள், அந்த கார்னரில் போடுங்க, ரொம்ப எட்ஜில் போடுங்க. ஓகேங்களா, 2 இது ஷோல்டர்லேயும் கார்னரில் தையல் போடுங்க. கொஞ்சம் இறங்கிடுச்சு, அதனால் தெரியலை, ஆனாலும் நான் இப்போ சொல்லையில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கார்னரில் இப்போ தையல் போடுறோம் இல்லையா, போட்டுட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கிளாத்தை நம்ம திருப்பிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ திருப்பிட்டதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ மெஷர் விட்டுருந்தோமோ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, 1/4 இன்ச்சு விட்டுருந்தாலும் சரி, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் மடித்து இப்போ நம்ம பின்னாடி லைனிங் சைடில் இப்போ தையல் போடுறோம். இப்போ போட்டுட்டதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஃபோல்ட் பண்ணி மடித்தோம் பாருங்கள் அந்த தையல், இப்போ மேலே நம்மளுக்கு அந்த கிளாத் தெரியாது. ஓகேங்களா, அதனால தான் இப்போ நம்மளுக்கு இது பார்க்குறப்போ நீட்டாக தெரியும். ஓகேங்களா, எந்த ஒரு பிசுரும் மேலே வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் அந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ண சொன்னது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்லீவில் வந்து ஆல்ரெடி பீஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு தானே சொல்லியிருந்தோம். ஏன்னா கிளாத் வந்து பத்தலை, அதனால் நம்ம வந்து பீஸை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ மெயின் கிளாத்து 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி இப்போ ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 2 ஸ்லீவ் தேவைப்படுது இல்லையா, அதனால் 2 இதுக்கும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சிட்டதுக்கப்புறமா லைனிங்கே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று என்னென்னா, நீங்கள் கரெக்டாக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத்தை இப்போ நீங்கள் விரித்து இப்போ பாருங்கள், அதோட லைனிங்கில் இப்போ நான் ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஒரு கிளாத்தை இப்போ நம்ம இதை விரிச்சிட்டோம். ஓகேங்களா, இதை விரிச்சிட்டதுக்கப்புறமா அந்த கார்னரில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ மேலே அதிலிருந்து வச்சிங்கன்னா அதே மாதிரியே இந்த சைடு மாதிரியே நீங்கள் கரெக்டாக வைங்க. கொஞ்சம் திருப்பின மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் உள் சைடாகிடும், ஒரு ஸ்டிச்சிங் வெளி சைடாகிடும். ஓகேங்களா, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள், மாற்றி ஸ்டிச் பண்ணிடாத அளவுக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது வந்து மேலே நம்மளுக்கு இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வைங்க. ஓகேங்களா, நீங்கள் இதை ஜாயின் பண்ணுறதை மாற்றி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு திருப்பி தையல் பிரிக்க வேண்டியதாக வரும். ஸோ அது பிகினர்ஸாக இருக்கிறவங்க அந்த ஜாயின் பண்ணுறதுங்கள கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்கள், 2த்தையுமே நம்ம இப்போ லைனிங்கில் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக நம்ம பீஸ் அந்த சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் வருது இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த இதுலேயும் நம்ம பார்த்து வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கரெக்டாக ஈவனாக பார்த்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ லைனிங்கை வந்து போட்டு நம்ம இப்போ வந்து இப்படி க்ராஸாக இப்போ அதில் இருக்கிற பிசர் இதெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா இப்படி க்ராஸாக போட்டு பண்ணோம்னா அது வந்து ஹேண்டு ஸ்லீவுக்கு வந்து நல்லா தெரியாது டிசைன். ஓகேங்களா, இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சா தான் நல்லா தெரியும். ஸோ இப்படி க்ராஸாக வச்சா நல்லா தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்லேயே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. ஓகேங்களா, நம்மளுக்கு தேவைக்கு நம்ம எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம 2த்தையும் சேர்த்த மாதிரி இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா 2த்தையும் இப்போ நம்ம வந்து ஷோல்டர்ஸ் இருக்குதுல்ல, இப்போ ஜாயின் பண்ணிட்டதுமே இப்போ நம்மளுக்கு அந்த டாப்பு இப்போ அந்த கார்னரில் வந்து கீழே தையல் வந்து மடித்து தைக்கிற இதுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ அந்த டாப் வந்து விரித்து விட்டுட்டு அந்த ஷோல்டர்ஸ் தையல் இருக்குது பாருங்கள், அந்த தையலோட அந்த ஸ்லீவில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு கட் பண்ணிக்கிறோம். அதில் இருந்து கரெக்டாக கொண்டு வந்து தையல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக. போட்டுட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக இப்போ சுற்றி நம்ம கரெக்டாக துணியை வந்து பேக் துணியும் இழுத்துறாதீங்க, அதே மாதிரி அந்த ஸ்லீவ் துணியும் இழுத்துறாதீங்க. கரெக்டாக ஈக்குவலாக வர்ற மாதிரி சேர்த்த மாதிரியே தையல் போடுங்க. 1 2 அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா கிளாத் வந்து நம்மளுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி தெரியும். அந்த ஷோல்டர்ஸு ஆம் ஹோல் சைட்லலாம்
ஸ்டிச்சிங் வந்து ஈக்குவலாக தெரியாது. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு சைடு லூஸில் ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து 2 துணியும் ஈக்குவலாக ஈவனாக பார்த்து கரெக்டாக தையல் போட்டுருங்க. ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டுட்டதுக்கப்புறமா அதையும் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். உங்களுக்கு வந்து ரொம்ப நான் பொறுமையாக கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் இதாகவே தான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். எதனாலன்னா அப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிற உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சைடு ஸ்லிட்டுக்கு நான் அடுத்து ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஸ்லிட்டு தைக்கிறது வந்து டக்குன்னு புரியாது. ஓகேங்களா? அதனால் அதில் கொஞ்சம் விரிவாக ஒரு வீடியோ வந்து அடுத்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு கீழே ரவுண்டு எடுத்துருப்போம்ல, எவ்வளோ மெஷர் எடுத்துருந்தோமோ அந்த அளவை நீங்கள் போடுங்க. இப்போ இது வந்து 12ன்னா இப்போ நான் 6 வச்சுருக்கேன். பாதி தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அந்த 6ல் இருந்து நம்ம ஸ்லீவில் இருந்து அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரும். ஓகேங்களா? தையல் போட்டுக்கிட்டே வந்து கரெக்டாக அந்த ஸ்லிட்டு இதுக்காக நம்ம வந்து ஓப்பனுக்காக ஒரு லைன் விட்டுருப்போம். அந்த இடத்துல முடிச்சிடணும் தையலை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதில் இருந்து நம்ம கரெக்டாக ஆம் ஹோல் இதுக்கு கரெக்டாக கொண்டு வரோம். இதுலேயும் துணிங்க வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லைனில் கரெக்டாக நம்ம இப்போ தையல் போட்டுக்கிட்டே வரோம். ஓகேங்களா? இப்போ தையல் போட்டுக்கிட்டே வந்து இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் முடிச்சுக்கிறோம். இதில் இருந்து நம்ம மடித்து தையல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அது வந்து ஸ்லிட் ஓப்பன் சைடு வர்றதுனால அந்த சைடு தையல் இறங்கிடாமல் அதோட முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், நம்ம இப்போ இதிலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எத்தனை ஸ்டிச்சிங் தேவையோ அந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரியே 2 சைடும் நம்ம போட்டு வச்சுருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ஓப்பன் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாய்.